3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாது மேலும் 5 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உறவுகளினருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பற்றி பார்த்துருப்பீங்க. 3 எம்எல்ஏ ராஜினாமா, இன்னும் 5 எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் கூட ஒரு கழகத்து மேலே பற்றே இல்லாமல் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி செய்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி சரிவில் இருக்குது அப்படின்னா, அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தலைமையோடு இருந்து வழிநடத்தி பலப்படுத்தணும். அதுதான் ஒரு கட்சிக்கான சிறந்த ஆரோக்கியமான அரசியல் பயணம். அதை விட்டுட்டு உங்களோட பணத்தாசைக்காகவும் பதவி ஆசைக்காகவும் கட்சி தாவறீங்களே, இன்னும் ஒரு கேவலமான ஒரு இதுவாக இல்லை. இதுதான் ஒரு நீங்கள் இந்த கட்சியில் செஞ்ச மக்களுக்கு செஞ்ச பணி இல்லை. 72 வயசில் 234 தொகுதியில் அந்த மனுஷன் பிரச்சாரம் பண்ணார். அது அவரோட வெற்றி தான் இன்றைக்கி நீங்கள் எம்எல்ஏ ஆகிருக்கீங்க. ஆனால் அந்த எம்எல்ஏ ஆன பிறகு மக்கள் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க, அதிமுக தானே ஓட்டு போட்டாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கட்சிக்கு தாவறீங்க, பணத்தை ஆசைக்கும் பதவிக்கு ஆசைக்கும். இது நிலைக்காது. நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக நிலைக்காது. இடைத்தேர்தல் வச்சா கண்டிப்பாக தோல்வியை தழுவ போகிறது உறுதி.